கலெக்டர் மேடம். சார் எனக்கு ஒரு பேம்ப்ளெட் கொடுங்க சார். எதுக்கு? இல்ல சார், நீங்க இந்த தொகுதியில ஜெயிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான் சார். கொடுங்க. நானும் இந்த தொகுதி தான் சார், எனக்கு இங்கதான் ஓட்டு. கொடுங்க கொடுங்க சார், சும்மா எல்லாத்துக்கும். பாத்தீங்களா மேடம்? சார் என்ன சார், பேம்ப்ளெட்டையே ஒரு சின்ன ஏடிஎம்மா மாத்தி வச்சிருக்கீங்க. பலே ஆள் சார் நீங்க. அண்ணா அதை கொடுங்க. அட அட என்ன டெக்னாலஜி. ஓ அட 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 சூப்பர் சார். மேடம், மொத்தமா இருக்கிற பேம்ப்ளெட்குள்ளயும் பணத்தை வச்சு வாக்காளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு கவனிங்க மேடம். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். உரைக்காதீங்க சார். தல, இன்னைக்கு இந்த கம்பியை பத்த வச்சிடலாமா அதுல? ஏ பாப்பா, ஏன் இந்த நேரத்துல இங்கே வந்து நின்று இருக்கிற? வீரா பார்த்தா சத்தம் போடுவா. நீ போ, ஓடு 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 ஓடு, வீட்டுக்கு போ. என்னடா அது? என்ன ரவுடி, என் கூட நல்லா பேசுறியே, பாசமா இருக்கியேன்னு. உன் கூட பழகுனா நீ என் சித்திய சைட் அடிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல பாப்பா. நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன் ரவுடி. என் சித்தி போற இடமெல்லாம் வந்து நிக்கிற, முறைச்சு முறைச்சு பாக்குற. அதுக்கு அர்த்தம் என்ன? சைட்டு தானே? அது இல்ல பாப்பா. அது ஏரியாலே பெரிய கிளியர் பண்ணுவோம் போல. இவங்க எல்லாம் யாருன்னு தெரியும்ல? யாரு? ஸ்கூல்ல என்னை விட பெரிய பெரிய ரவுடிங்க. ஓ, இப்ப இவங்க கிட்ட ஒரு தடவை சொன்னேன்னு வையேன், அவ்வளவுதான், காலி பண்ணிடுவாங்க. பாய்ஸ், சாரி சாரி சார். பாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன, உன் சித்திய சைட் அடிக்க கூடாது அவ்வளவுதானே? அவங்க பக்கமே வரவே கூடாது. வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். நம்பலாமா உன்ன? நம்புங்க ப்ளீஸ். ஏன் பாப்பா, நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டியே? அத நீ கேக்குறது பொறுத்து. உங்க சித்தி அழகா இருக்காங்க, நானும் ஏதோ ஒரு அளவுக்கு சுமாரா இருக்கிறேன். நிறைய பேர் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நான் ஏன் வந்து அவங்கள சைட் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல, உங்க சித்தியும் சிங்கிள், நானும் சிங்கிள். ஒய் நாட் மிங்கிள்? இங்க பாரு, அதெல்லாம் என் சித்திக்கு செட் ஆகாது. உன்னை என் சித்திக்கு சுத்தமா பிடிக்காதா? என்ன மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. தல தல, என்னையா வீட்டுக்குள்ளே வில்லங்கத்தை வச்சிருக்க? எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? கியூட்டா இருக்கா? யோ, என்ன மிரட்டி மிரட்டி போற தெரியுமா அவ? பின்ன
எங்க ரத்தம்டா, ஆ. அவர் பிளட் லைன். ம், ம். இது கூட பண்ணலன்னா எப்படி? சபா. பார்த்த வரைக்கும் போதும், போய் வேலையை பாரு போ. விட்டா ஒண்ணும் ஒரு இடத்துல சொல்றது இல்ல. அப்படியே நின்றடா. போயிரும் வந்துரு போறான். எவ்வளவு திமிரு இருக்கணும். கும்பிடுற மேடம். வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? ஏய் அது இங்க பாரு. மேடம் 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 ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் கூல். அது வெயிலா, வெளிய வெக்க தாங்க முடியல. இன்னும் அடுத்த மாசம்லாம் எப்படி இருக்க போதோ. நம்ம வேற பட்டறையில வேலை பாக்குறோமா, ஏசிய பார்த்தே வருஷ கணக்காச்சு. அது வெயில வெளிய இருந்துட்டு வந்துட்டு உள்ள இந்த 18ஆம் நம்பரை ஏசில வச்சு அந்த ஏசி காத்த உடம்பெல்லாம் வாங்குற சுகம் இருக்கே, வேற லெவல் மேடம். ஆனா ஒண்ணு மேடம், இதை வந்து நின்னுட்டு வாங்க கூடாது, உட்காந்துட்டு தான் வாங்கணும். ஹை ரோலிங் சேர். என்ன மேடம் பாக்குறீங்க? உட்காருங்க, பரவாயில்ல, நம்ம இடம் தான். ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே வராதா? உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இந்த ஜென்மத்துல உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். புது விஷயத்த சொல்லிட்டா. அன்னைக்கு ஏதோ பெருசா வீராப்பா பேசிட்டு போன. எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ ஐடியா இல்ல, தனியா தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு தானே போன. இப்ப எதுக்குற எனக்கு தொந்தரவு பண்ற? நான் என்ன மேடம் பண்ணேன்? பச்சை குழந்தை அவளை ஓ சுயநலத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க மேடம் ஏய் நிறுத்து. என்ன கோவம் வருதா உனக்கு?